அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பீமாசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து அடுக்கு பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய அகலமான பாத்திரம் வச்சுட்டு 200 எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் எல்லாம் பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு 400 கிராம் வெங்காயத்தை போட்டு வச்சுட்டோம். இப்போ வந்து சிக்கனு மசாலா போட்டு வச்சுருக்கேன் பிரியாணிக்குள்ளது. 200 கிராம் சிக்கனு, 15 கிராம் மிளகாத்தூள், 200 கிராம் தயிர், ஒரு எலுமிச்சப்பழம், உப்பு, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா கிளறி, அரைக்கட்டு புதினா, 1/4 கட்டு தனியா எல்லாம் போட்டு நல்லா விரவி நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு தக்காளி போடணும். தக்காளி போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கணும். எல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டோன்னா, இது நெய் சாதம் பண்ணி வச்சுருக்கேன். அடுக்கு பிரியாணிக்கு 50 நெய் ஊற்றினேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு மல்லி இலை, புதினா இலை போட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்த அரை மணி நேரம் அதையும் போட்டு நெய் சாதம் பண்ணியாச்சு. உதிரியாக இருக்கும் நெய் சாதம். 1க்கு 1.5 தண்ணி ஊற்றணும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்குது. இன்னும் நல்லா வதங்கணும். மூணு பச்சை மிளகா போட்டாச்சு. நல்லா வதக்கலாம். இப்போது 300 கிராம் தக்காளி வச்சுருக்கோம். நம்ம அந்த அடுக்கு பிரியாணிக்கு வந்து கிரேவி தான் ரொம்ப முக்கியம். இந்த கிரேவி தான் நமக்கு அடுக்கு பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் போட்ட அளவை நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் 1 கிலோ அரிசிக்கு. இப்போ 300 தக்காளி போட்டுறோம். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிட்டோன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ மூடி வச்சு எடுத்துடலாம். மூடி வச்சு எடுத்திங்கன்னா உடனே பாருங்கள் நல்லா வதங்கி தண்ணி விட்டுரும். தக்காளியில் உள்ள தண்ணிலாம் வெளியே வந்துடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயும் இஞ்சி பூண்டு போட்டு வச்சுருக்கோம். சாதத்தில் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். மொத்தம் 6 ஸ்பூன் வருது. 100 இஞ்சி, 50 பூண்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இந்த விரைவி வச்சுருக்கோம்ல மசாலா, இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், தயிர், லெமனு, உப்பு, அந்த சிக்கனில் அதை எடுத்து மல்லி இலை, புதினா இலை எதுவுமே நம்ம எண்ணெயில் போடவே வேண்டாம். இப்படியே போட்டு செஞ்சு சாப்பிட்டாலும் கிரேவியும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணிக்கு இந்த இப்படி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து இதை கொட்டிடலாம். இது ஒரு பெரிய வீடியோ தான், தள்ளாமல் பாருங்கள் ஃபுல்லாக, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நல்ல கிரேவி மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த அடுக்கு பிரியாணிக்கு நமக்கு கிரேவி தான் ரொம்ப முக்கியம். அதில் தண்ணி விட்டுப்பி நல்ல தயிர், லெமனு எல்லாம் தண்ணி, சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் விட்டுச்சு. நம்ம இதை நல்லா கிளறிட்டு இந்த பேசனில் கொஞ்சம் அலசி தண்ணி ஊற்றிடலாம். 1 டம்ளர் தண்ணி அது போதும். அந்த கிரேவிக்கு 1 கிலோ அரிசிக்கு சிக்கன்லேயே தண்ணி நல்லா ஊறி வரும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டா போதும். சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். நல்லா கொதிக்குதா? இப்போ அலசி ஊற்றிடலாம். உங்கள் ஊர்லாம் வெயில் அடிக்குதா, மழை பெய்யுதான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அந்த அலசி ஊற்றிட்டோம். அந்த தண்ணி 1 டம்ளர் ஊற்றணும். அவ்வளோதாங்க இதில் ஊற்றணும். நிறையெல்லாம் தண்ணி ஊற்றினா டேஸ்ட்டு இருக்காது. இது மூடி வச்சாலே நல்ல கிரேவி மாதிரி வந்துடும். இதே மாதிரி சேர்ந்து நெய் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். நெய் பிரியாணி, அடுக்கு பிரியாணியும் பண்ணலாம், சப்பாத்தியும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல கிரேவி வந்துருச்சு. உப்பு பத்தலை, நல்லா உப்பு போட்டுக்கலாம்.
பிரியாணிக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும், இல்லாட்டா உப்பு கம்மியாக இருந்தால் டேஸ்ட்டு கம்மியாக தெரியும். உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு ஒரு பழமொழியே இருக்குது. இதை மூடி வச்சிடலாம். இப்போ அந்த 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சு அது வறுக்க போகிறோம்.